17 வருடங்களாக முன்னணி நடிகையாக இருந்த சரோஜா தேவி தமிழ், கன்னடம் என பல மொழிகளில் நடித்து வந்தார். அப்போதைய காலங்களில் மற்ற சூப்பர் ஸ்டார் நடிகர்களை விட சரோஜா தேவிக்கு அதிக சம்பளம் கொடுக்கப்பட்டது. ஜி.ஆர் உடன் 26 படங்களிலும், சிவாஜி கணேசனுடன் 22 படங்களிலும் நடித்துள்ளார். சரோஜா தேவி குரல் மட்டுமல்ல, ஏன் இவரை கதாநாயகியாக்க கூடாது என்றும் தோன்றியதாம். அவர் தயாரித்த மகாகவி காளிதாஸ் என்ற கன்னட படத்தில் சரோஜா தேவியினை கதாநாயகியாக அறிமுகப்படுத்தினார். அப்படம் மிகப்பெரிய வெற்றியினை பெற்றது. அந்த படத்துக்கு தேசிய விருதும் கிடைத்தது. அடுத்த வருடமே திருமணம் என்ற தமிழ் படத்தின் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானார். ஆனால் அவருக்கு 3 வருடத்திற்கு பின்னர் தமிழில் வெளியான எம்.ஜி.ஆரின் நாடோடி மன்னன் படம்தான் மிகப்பெரிய நடிகையாக உருமாற்றியது குறிப்பிடத்தக்கது. பன்முகத் திறமைகள் கொண்ட சரோஜா தேவி ஜூலை 14, 2025 ஆன இன்று வயது முதிர்வால் காலமானார். அவருக்கு வயது 87.